ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்மளுடைய க்யூட்டாக கங்கா வந்து ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. எஸ், பிடிஎஸ் தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2026 வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஷூட்டப் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி நம்ம வந்து 26 வந்து நம்ம எல்பி, அதாவது இந்த காவேரி கேரக்டரை பண்ணக்கூடிய லக்ஷ்மி பிரியா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஷூட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஏன் அவங்களுக்கு கங்காவுக்கு ரோல் இல்லை அப்படின்னு என்ன ரீசன், எதனால் ஷூட் அவங்களுக்கு கொடுக்கல, ஏன் இத்தனை நாள் டிலே ஆகி வந்திருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, கதைக்களம் அந்த மாதிரி கதைக்களம் ஃபுல்லாகவே வந்து ஆஃபீஸ் ட்ராக் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது முக்கியமாக வந்து எல்பி, நம்மளுடைய ஹீரோ சுவாமிநாதன், அப்புறம் வந்து கிருஷ்ணா, அவங்க எல்லாம் வச்சு சித்தப்பா எல்லாம் வச்சு ஆஃபீஸ் ட்ராக் வந்து மூவ் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் வந்து இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சீன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். மேபி காமிச்சிருந்தாலும் தாத்தா பாட்டி சிந்து அந்த மாதிரி தான் காட்டுவாங்க இல்லையா. ஸோ இப்போ இவங்களுடைய கேரக்டர் உள்ளே இன்வால்வ் ஆகுதுன்னும் போது இவங்களுக்கு வேறு எதனா பர்சனலைஸ்டாக, பிகாஸ் இவங்களோட கன்சீவாக இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இவங்க பதட்டத்தில் எதனா மயக்கடிச்சு விடுறாங்களா, அதாவது நம்மளுடைய குமரன்ற கேரக்டரில் வந்து கால்ஸ் வரல, எதுவுமே வரல, அப்கமிங்கில் அவருடைய கதை தான் வரப்போகுது ஸ்டோரியில் அப்படின்னு. ஏன்னா நிவீனும் வந்து வெளியூருக்கு போகிறாரு. ஸோ அந்த ட்ராக் ஆரம்பிக்க போகுது, கதைக்களம் அதை நோக்கி தான் போயிட்டுருக்குன்றதுனால இவங்களுடைய சூட்டப் வந்து இன்றைக்கி வந்திருக்கான். ஸோ இதுதான் பேசிக், இந்த பிடிஎஸை வச்சு நமக்கு கேதர் பண்ணக்கூடிய கதைகளம். இந்த கதைக்களம் எப்படி மாறுதுன்றதை அப்கமிங்கில் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ.